بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يتذكر أولو الألباب الذين يوفون بعهد الله. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனக்கென்று சில பண்புகளை வைத்திருக்கிறான். அந்த பண்புகளை உயர்ந்த மக்களினுடைய பண்புகளாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறான். அந்த வகையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்புகளில் ஒன்று வஃபா என்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற பண்பு. வஃபா என்று சொன்னால் வாக்குறுதியை நிறைவேற்றுவது, நம் மீது பிறர் வைத்திருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுவது, பிறர் நமக்கு செய்திருக்கிற உதவிக்கு அவர்களிடத்தில் உபகாரத்தோடு நடந்து கொள்வது, இவைகள் அத்துணைக்கும் வஃபா என்று அரபியிலே சொல்லுவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வஃபா என்கின்ற இந்த பண்பை, இந்த குணத்தை தன்னுடைய பண்பாக சொல்லுகிறான். ஒமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹ்வை விட வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள் வேறு யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். வாக்குறுதியை நிறைவேற்றுவது, பிறர் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுவது, பிறர் நமக்கு செய்திருக்கிற உதவிக்கான உபகாரத்தை செய்வது, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் பண்புகளில் ஒன்று. நபிமார்களினுடைய பண்புகளில் ஒன்றாகவும் அல்லாஹ் இதை சொல்லுகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, இப்ராஹிம் அல்லதி வஃபா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்குறுதி தவறாதவர்களாக இருந்தார்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்லுகிறான். எல்லா நபிமார்களிடத்திலும் இந்த பண்பு இருந்ததை அவர்களுடைய வரலாறை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்களினுடைய எஜமானராக இருந்த அந்த அரசனுடைய மனைவி தவறான பாதைக்கு அழைக்கிறாள். அப்போது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். மறுப்பு தெரிவிக்கிற போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், உன்னுடைய கணவர், அதாவது என்னுடைய எஜமானர், நான் அடிமையாக இருந்த நேரத்தில் என்னை விலை கொடுத்து வாங்கி என்னை வளர்த்து ஆளாக்கியவர், அவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவருக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன், அவருடைய நம்பிக்கையை எப்படி நான் வீணடிப்பேன் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். ஆக நபிமார்களுடைய பண்புகளில் ஒன்றாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாக்குறுதியை நிறைவேற்றுவதையும் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றுவதையும் குறிப்பிடுகிறான் என்பதை உள்ளத்தில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், வஅஃபூ பில் அஹ்த் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அது குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் தருகின்ற வார்த்தையை நாம் காப்பாற்ற வேண்டும். அது ஒரு மனிதனின் வாழ்வை வளமாக்கும், அதே போன்று ஒரு மனிதனின் வாழ்வை சிதைத்துவிடும். ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கும் வளத்தோடு செழிப்பதற்கும் எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறான், என்னென்ன திட்டங்களோ தீட்டுகிறான்.
எங்கெங்கோ வழிந்தும் நெளிந்தும் நடந்து கொள்கிறான். ஆனால் தான் கொடுக்கிற வார்த்தையை, வாக்குறுதியை காப்பாற்றுவது என்பது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு மனிதனின் வாழ்வை வளமாக்குவதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும், திட்டம் தீட்டினாலும் சரி, தருகின்ற வாக்குறுதியை ஒருவன் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அந்த வாக்குறுதி மீறல் அவனுடைய வாழ்வை சிதைத்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் நம்முடைய வெற்றியை கேள்விக்குறியாக்கும். வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நாளை மறுமையில் அது குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தீன லிமன் லா அஹ்த லஹு, யார் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாரோ, வாக்கை காப்பாற்ற மாட்டாரோ, அவரிடத்தில் மார்க்கமே இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், நயவஞ்சகர்களினுடைய தன்மைகள் 3: பேசினால் பொய் உரைப்பது, வாக்குறுதி தந்தால் காப்பாற்றாமல் இருப்பது, அமானிதத்தை மோசடி செய்வது, இவைகள் எல்லாம் முனாஃபிகீன்களுடைய தன்மைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே தான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள், எந்த வார்த்தையை உங்களால் காப்பாற்ற முடியாதோ அந்த வார்த்தையில் நீங்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியாதோ, எந்த வாக்குறுதியை என்னால் நிறைவேற்ற முடியாதோ அப்படிப்பட்ட வார்த்தையை பிறருக்கு தந்து நம் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், அடுத்தவர்களினுடைய நம்பிக்கையை பெற்று அதை காப்பாற்றாமல் துரோகம் இழைப்பது, அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அதிருப்தி பெருமூச்சால் இவருடைய வாழ்வே அழிந்துவிடும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையிலும் நிறைந்திருந்த பண்புகளில் ஒன்று இது. தன்னுடைய நபித்துவத்தை மக்கமா நகரவாசிகளிடத்திலே எடுத்து வைத்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு தாயிஃபிற்கு சென்றார்கள், அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி அவர்களுக்கு தொல்லை தந்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். பிறகு மீண்டும் மக்காவிற்கு திரும்புகிறார்கள். திரும்புகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தயக்கம். மக்காவாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தாயிஃபிற்கு வந்தோம், இவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மீண்டும் மக்காவிற்கு செல்கிறோம். இப்போது மக்காவாசிகள் நமக்கு மென்மேலும் தொல்லை தருவார்களோ, வேதனை தருவார்களோ என்கின்ற தயக்கத்தால் தன்னுடைய அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல சொல்றாங்க, ஏப்பா நீ மக்காவுக்கு போய் அஹ்னஸ் இப்னு ஷரீக் அவர் போய் பாரு, அவர்கிட்ட கேளு எனக்கு பாதுகாப்பு தர முடியுமா என்பதாக என்று சொல்லி தன்னுடைய அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க போய் கேட்கிறாங்க. ஆனா அவரு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அபயம் தர முடியாது என்பதாக சொல்லிட்டார், பாதுகாப்பு தர முடியாது என்பதாக சொல்லிட்டார். உடனே ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, சரி அப்படின்னு சொன்னா சுஹைல் இப்னு அம்ர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்டுவான்னு சொன்னாங்க. உடனே இவங்க போய் கேட்டாங்க அவர்கிட்ட, அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். திரும்ப வந்து சொன்னாங்க, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, அப்ப முத்இம் பின் அதி அவரை போய் பார்த்து அவரால எனக்கு பாதுகாப்பு தர முடியுமான்னு சொல்லி கேட்டுவா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அப்ப ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவர் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார். கண்டிப்பாக நான் பாதுகாப்பு தருகிறேன் என்பதாக சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு மக்காவினுடைய எல்லைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைத்து கொண்டு நேரா காபத்துல்லாஹ்க்கு போனார். போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொன்னாரு, நீங்க தவாஃப் செய்யறதுனா செய்யுங்க, தொழுகிறதுனா தொழுங்க, நான் பாதுகாப்பாக நின்று கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய மக்களும் நபி அவர்களுக்கு பாதுகாப்பாக அரண் நின்று கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃப் செஞ்சு முடிச்சாங்க, தொழுதாங்க, துஆ செஞ்சாங்க. அதற்கு பிறகு முத்இம் பின் அதி மக்காவாசிகளுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார், நான் முஹம்மதுக்கு முழுமையான பாதுகாப்பு தந்து விட்டேன், யாரும் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்துவிட முடியாது, கூடாது என்பதாக அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். காலம் கடந்து போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு பத்ர் யுத்தம் நிகழ்கிறது. பத்ர் யுத்தத்தில் காஃபிர்கள் 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அவர்களை எப்படி விடுவிப்பது என்கின்ற பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த நேரத்துல முத்இம் இறந்துட்டார். அவர் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த 70 கைதிகளை எப்படி விடுவிப்பது என்கின்ற பேச்சுவார்த்தைக்கு நடுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது. முத்இம் மட்டும் உயிரோடு இருந்திருந்து இவர்களை விட்டுவிடு என்று ஒற்றை வார்த்தையை என்னிடத்தில் சொல்லி இருந்தால் அவர்களின் ஒரு வார்த்தைக்காக வேண்டி இந்த 70 பேரையும் நான் விடுதலை செய்திருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தனக்கு அவர்கள் செய்த உதவியை நினைத்து அவர்கள் உபகாரத்தோடு நடந்து கொள்வதற்கு முனைந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையிலும் இதை நம்மால் பார்க்க முடியும். வார்த்தையை காப்பாற்றுவதும் பிறர் செய்த உதவியை நினைத்து அவர்களிடத்தில் உபகாரமாக நடந்து கொள்வதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிலைத்திருந்த பண்புகளில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறாங்க, கதவு தட்டுற சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தாங்க, ஒரு வயதான மூதாட்டி இருந்தாங்க. உடனே நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இந்த குலத்தை சேர்ந்த பெண்மணின்னு சொன்னாங்க. உடனே உள்ளே அழைத்து தன்னுடைய போர்வையை கீழே விழித்து அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களிடத்தில் பேச வேண்டியதை எல்லாம் பேசி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். இவைகளை பார்த்து கொண்டிருந்த ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, அந்த பெண்மணி யார், இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்களே என்பதாக கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய மனைவி ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்னுடைய தோழி, அவர்களுக்கு பழக்கமானவர்கள், எனவே அவர்களுக்கு இவ்வளவு மரியாதை தந்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேரடியாக உதவி பெற்றோம் என்று மட்டுமல்ல, நமக்கு உதவி செய்தவர்கள் தனக்கு பழக்கமானவர்கள், தனக்கு தெரிந்தவர்கள், தன்னோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டவர்களுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதை தந்தார்கள் என்பதற்கு அவர்களிடத்தில் ஆயிரம் உதாரணங்களை நாம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசை செய்தவர்கள் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்களுடைய உதவியை உபகாரத்தை நினைத்து அவர்களை போற்றாமல் பாராட்டாமல் நினைத்து பார்க்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததே கிடையாது. ஆக அடுத்தவர்களினுடைய உதவிக்கு உபகாரம் செய்வது, அடுத்தவர்களுக்கு தந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட ஒரு வாலிபர் வந்து, உங்களுடைய மகளை எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த வாலிபர்ட்ட, என்னுடைய மகள் திருமண வயதை எட்டுகிற போது உனக்கு நான் மனமுடித்து தருகிறேன் என்பதாக சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மரண நேரம் வந்து விட்டது. சக்கராத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த வார்த்தையை நினைத்து பார்க்கிறார்கள். ஒரு வாலிபருக்கு தந்த வார்த்தை, என்னுடைய மகனை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்பதாக சொன்ன வார்த்தை. தந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த வாலிபர் அருகில் இல்லாத நேரத்திலே கூட ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்ணை உங்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து நான் திருமணம் செய்து வைத்து விட்டேன் என்பதாக சொல்லி இன்னொரு வார்த்தையையும் சொன்னார்கள், நான் வாக்கு தவறியவனாக ஒரு முனாஃபிக்காக மரணிப்பதை அஞ்சுகிறேன் என்பதாகவும் சொன்னார். சொல்லிவிட்டு இந்த காரியத்தை நிகழ்த்தி விட்டு ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆனார்கள் என்பது வரலாறு. வாக்கை காப்பாற்றுவது அவ்வளவு அவசியம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி வருகிறது. இமாம் ஹம்மாத் அவர்கள்ட்ட இருந்து இமாம் அபூ ஹனீஃபா அவங்களும் செய்தி அறிவிப்பாங்க. இமாம் அபூ ஹனீஃபா அவர்களிடத்திலிருந்து அவர்களுடைய மகன் இமாம் ஹம்மாத் அவர்களும் செய்தியை சொல்லுவாங்க. இரண்டு ஹம்மாது வேற வேற. இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுடைய உஸ்தாது இமாம் ஹம்மாத் இப்னு சுலைமான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மகனார் இமாம் ஹம்மாத் இப்னு அபி ஹனீஃபா. தன்னுடைய உஸ்தாதுடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு சூட்டியது அவர்களுக்கு செய்த பெரிய உபகாரம். அதோடு அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய உஸ்தாத் இமாம் ஹம்மாத் இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வீடு எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி நான் கால் நீட்டியதில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் தனக்கு பாடம் பயிற்றுவித்த உஸ்தாதிற்கு இவர்கள் எவ்வளவு தூரம் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு உதாரணம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் துஆ செய்யாமல் நான் ஒரு நேர ஃபர்து தொழுகையை கூட தொழுதவில்லை என்பதாக சொல்றாங்க. காலம் முழுக்க துஆ செய்கிறார்கள். ஒரு நேர தொழுகையை கூட நான் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் துஆ செய்யாமல் நான் முடித்ததில்லை என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் உபகாரம், அடுத்தவர்கள் நமக்கு செய்த உபகாரத்தினுடைய வெளிப்பாடு. இது நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரிடத்திலும் இருந்தது. ஏன் என்று சொன்னால் வாக்கை தவறுவது, பிறர் வைத்திருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய வேதனையை தரக்கூடியதாகவே ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் வாக்கு தவறி அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்து விட்டாரோ அவர் நாளை மறுமையில் அவருடைய பித்தட்டிலே கொடி நட்டப்படுவார். அந்த கொடிகளில் யாருக்கு நடப்படக்கூடிய கொடி மிக பெரியதாக இருக்கும் என்று சொன்னால், மக்கள் எல்லோரும் ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை யார் நிறைவேற்றவில்லையோ அவருடைய பித்தட்டியில் சொருகப்படக்கூடிய கொடி என்பது மிக பெரிதாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தா இது எவ்வளவு பெரிய கேவலத்தை நாளை மறுமையில் பெற்று தரக்கூடியது என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை அத்துணை விஷயங்களிலும் வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். நாளைக்கு போன் பண்றேன் என்று சொல்றதுல இருந்து, நாளைக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து, நாளைக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கடத்தரு நபிசுல்லா அலிஸ்வல் அவங்களுக்கும் இன்னொரு மத்தியில ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் நடக்குது. அப்ப நபிசுல்லா அலிஸ்வல் அவங்க சொல்றாங்க அவர்கிட்ட, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவர் போனாரு, அப்படியே மறந்துட்டாரு. ஒரு நாளைக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா நபிசுல்லா அலிஸ்வல் அவங்க நான் இங்க நிக்கிறேன், நீ போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி சொன்னாங்களே, நம்ம அப்படியே மறந்துட்டோமேன்னு சொல்லி ஓடி வர்றாரு. எந்த இடத்துல நபிசுல்லா அலிஸ்வல் அவங்க நிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களோ அதே இடத்தில் நின்றார்கள். ஒரு நாள் முழுக்க வார்த்தையை காப்பாற்றுவதற்கு இதை விட அழகான உதாரணத்தை சொல்லவே முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனை நரகத்துல போடு என்பதாக மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான். இப்ப மலக்குமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ், இவர் யா நரகத்துல போடுறது? இவர் நல்ல மனிதராச்சே, இவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறார், தன்னுடைய வயதான தாய்க்கு அவர் உணவூட்டி இருக்கிறார், இவ்வளவு சிறந்த ஒருத்தரை போய் நரகத்துல தூக்கி போடுறதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், வெளிப்படையான இதை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வெளிப்படையா அவரு தன்னுடைய தாய்க்கு உணவூட்டி விட்டார், தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தார், உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் இந்த தாய் எப்போது மரணிப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருந்தார். அதனால இவர் சுவர்க்கத்திற்கு தகுதியற்றவர், அதனால நரகத்துல தூக்கி போடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்வான். உள்ளத்தால் கூட அடுத்தவர்களுக்கு துரோகம் இழைக்காமல் இருக்கிற இந்த தன்மை தான் வஃபா. உபகாரம் செஞ்சாங்க, எல்லா வகையிலும் உதவி செஞ்சாரு. அண்ணா என்ன நினைச்சாரு? சுமையாக நினைச்சு எப்ப மூத்தா போவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தார். அதனால உள்ளத்தால் அவர் தன்னுடைய தாய்க்கு துரோகம் செய்தவர், நரகத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக அல்லாஹ் விளக்கம் சொல்லி மலக்குமார்களிடத்தில் அவரை தூக்கி எறியுங்கள் நரகத்தில் என்பதாக உத்தரவிட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவ்வளவு தூரம் நம்முடைய வார்த்தையில் பேணுதல், வாக்குறுதியில் பேணுதல், அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தில் தெளிவு, தூய்மை அத்துணையும் இருக்க வேண்டும். முஹத்திஸீன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, யாருக்கிட்டையாச்சும் சில ஹதீசுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களை தேடி போவாங்க. அவங்களை தேடி போய் அவர்கள்ட்ட இருந்து ஹதீஸை எழுதி வைத்துக் கொண்டு அவர்கள் தன்னுடைய கிதாபுகளை தொகுப்பாங்க. அப்ப யாரெல்லாம் ஹதீஸ் சொல்றாங்களோ எல்லார்கிட்ட இருந்தும் ஹதீஸை வாங்கிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா சில நிபந்தனைகளை வகுத்து வச்சிருப்பாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸை எடுத்து எழுதுவாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்படலை அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எத்தனை ஹதீஸ் சொன்னாலும் சரி அந்த ஹதீஸ்களை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த நிபந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் உண்மையை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும், சுன்னத்தான விஷயங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், மார்க்க விஷயத்தில் அமானிதத்தை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு இருக்க வேண்டிய சில தகுதிகளை இவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கான நிபந்தனை. இந்த நிபந்தனையில் ஏதாவது ஒன்று தவறினால் அவருடைய ஹதீஸை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர் அந்த ஹதீஸை பொய்யாக செய்திருக்கலாம், புனைந்து கூறியிருக்கலாம். எனவே அந்த ஹதீஸில் உண்மை இருக்காமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி இந்த தரத்தை நிர்ணயிப்பார்கள். அவ்வாறு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒருத்தர் நிறைய ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வெகு தூர பயணம் மேற்கொண்டு அவரை போய் சந்திக்கிறாங்க. அப்புறம் சந்திக்கிற நேரத்தில் அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய குதிரை விரண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த குதிரையை பிடிக்கிறதுக்காக வேண்டி இவர் என்ன பண்றாரு, ஒரு புல்லு கட்டை எடுத்து அந்த குதிரைக்கு முன்னாடி காட்டுறாரு. அப்ப அந்த குதிரை என்ன பண்ணுச்சு, அதை சாப்பிடுறதுக்காக வேண்டி பக்கத்துல வந்துச்சு. உடனே அந்த குதிரையை பிடிச்சிக்கிட்டாரு, அழைச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த புல்லு அந்த குதிரைக்கு தரல. நாம நம்ம குழந்தைங்கிட்ட சொல்ற மாதிரி, சாக்லேட் வாங்கி தரேன், அது செய் இது செய் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. குதிரைக்கு புல்லு கட்டை காட்டினாரு, குதிரை பக்கத்துல வந்துச்சு, பிடிச்சுக்கிட்டாரு. ஆனா புல்ல அந்த குதிரைக்கு தரல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இவரிடத்திலிருந்து ஹதீஸை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதாக திரும்ப வந்துட்டான். இமாம் புகாரி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை போதிக்கவில்லை. மிருகங்களிடத்திலே கூட அவைகள் ஏமாறும் வண்ணம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை. ஆனால் இவர் ஒரு மிருகத்தையே ஏமாற்றக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் விஷயத்தில் ஏமாற்றாமல் இருப்பாரா என்கின்ற சந்தேகத்தால் நெடுதூர பயணத்திற்கு பின்னால் அவரை சந்தித்திருந்தும் கூட அவரிடத்தில் இருந்த ஹதீஸை வாங்காமல் வந்துவிட்டேன் என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை எப்படி காப்பாற்றணும், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரணும், இதுதான் மார்க்கம். என்னிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு என்னுடைய வார்த்தை சுத்தமும் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் தான்
அடிப்படை ஆதாரமாக திகழ வேண்டும். இன்னைக்கு வணக்கத்துக்கு பஞ்சம் இல்ல, நல்ல குணத்துக்கு தான் பஞ்சமாக இருக்கு. வியாபாரத்திற்கு சென்று விட்டால் அங்கு பேசுகிற பேச்சில் போய் கொடுக்கல் வாங்கலில் அவர் கொடுக்கிற வாக்குறுதியை மீறுகிறார். சின்ன விஷயம் கண்டுக்கிறது இல்ல, யார் நம்மள என்ன கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போறது. ஆக இதுதான் வாழ்வை வளமாக்கும், இதுதான் வாழ்வை செம்மைப்படுத்தும், இதுதான் அவருடைய அந்தஸ்தை நிர்ணயிக்கும். ஆனால் பேசுற பேச்செல்லாம் போய் கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றதில்லை. ஆயிரம் ரக்காத்துகளை தினந்தோறும் நின்று வணங்கினாலும் சரி, அது அவருக்கு எந்த பலனையும் தராது. சின்ன விஷயம் நம்மளை நம்பிட்டார் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய சிந்தனையில் இருக்கணும். நம்மளை நம்பி இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லணும். நம்மள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறார், அந்த பொறுப்பை நிறைவேற்றணும். நிறைவேற்ற முடியலையா, அதற்கான காரணத்தை தெளிவா சொல்லிடணும். அந்த குறித்த நேரத்தில் குறித்த தகவலுடைய பரிமாற்றம் இருக்கிறது, அதுவும் இன்றைய கால சூழலில் அது எவ்வளவு அவசியம்ங்கிறது நமக்கு தெரியும். அப்படி பரிமாறாமல் போனத காரணத்தினால் பெரும் பெரும் நல்வாய்ப்புகளை இழந்தவர்கள் உண்டு. ஆக வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளில் ஒன்று. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சிறந்த பண்பை நமக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.